ரூபாய் தொடங்கி பாட்டில் கொள்முதலிருந்து ஸ்டிக்கர் வரைக்குமே அனைத்திலுமே டாஸ்மார்க்ல ஊழல் இருக்குன்னு இன்னைக்கு சாமானியன் கூட தமிழகத்துக்கு தெரியும். ஊழல் இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா உங்களால? தலைமைச் செயலகம், அந்த தலைமைச் செயலகத்திலேயே ரைடு பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஏன் பேசல? அப்பெல்லாம் வந்து கூட்டாட்சி தத்துவம் வந்துட்டு முறிஞ்சு போகலையா? இப்ப மட்டும் திமுக அரசாங்கத்தோடைய டாஸ்மார்க்ல மட்டும் ரைடுக்கு போனாலோ இல்ல விசாரணைக்கு போனாலோ சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு கருத்தை பதிவிடுதுன்னா இப்ப இந்த காலம் எதை நோக்கி போகுது? 41 கேஸ் இருக்கு. இது மூல கேஸ் அதுதான். அந்த 41 கேஸ் விசாரிக்கும் போது இன்னும் பூதாகரமான கேஸ் எல்லாம் வருது. 41 கேஸ் இல்லாம தான் 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறதா இதை விசாரிக்கும் போது அதை சொல்றாங்க. இதை நம்ம தீர்ப்பு கொடுத்துட்டா மாதிரியும் நான் இவங்கெல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் டாஸ்மார்க் ஊழலே நடக்காத மாதிரியும் இன்னைக்கு திமுக பேசுறாங்க. திரும்ப சொல்றது இடைக்கால தடை, இன்னும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வரும்போது தெரியும். தமிழக முதல்வரா தமிழ்நாட்டோட பிரஜையா நீங்க போய் அதை கேட்டு வாங்க வேண்டாமான்னு இந்த 3 வருஷமாக மக்கள் கோபத்தில் இருந்தாங்க. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக மக்களோட கோபத்தை தணிக்கணும், எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக இந்த தடவை அவர் போயிருக்கார். மற்றபடி இந்த மோடியை சந்திக்கிறது அதை சந்திக்கிறதுலாம் வந்து ஒரு நாடகம். ஏற்கனவே இப்போ மத்திய அரசுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குமான ஒரு கசப்பான அனுபவங்கள் 1 மாசமாவே நடந்துட்டு இருக்கு. இது புதுசு கிடையாது. இந்த 1 மாத காலமாவே, ஆனா இந்த 1 மாத காலமாவே இந்த கசப்பான அனுபவத்துக்கு காரணமாக இருப்பது திமுக. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழகம் ஈடி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் அமலாக்கத்துறையை அடக்கி ஆள்வதற்கு முயற்சி செய்வதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இடி மேல நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை இந்த நிலையில ஏற்பட்டிருக்கு இந்த டாஸ்மார்க் வழக்குல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சமீப காலமாகவே இடி மட்டும் கிடையாது, சமீப காலமாகவே மத்திய அரசிற்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு புரிதல் இல்லாத நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் சொல்லும் அனைத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கோ இல்லை ஜனாதிபதிக்கோ யாருக்கும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட சில விஷயங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, 3 மாத அவகாசத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது பில் எதுவாக இருந்தாலும் பாஸ் பண்ணிடணும், இல்லை அதுக்கு முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8124 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. எங்கே? சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 8124 வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கு. அதே சுப்ரீம் கோர்ட்டு இத்தனை மாதத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுமா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்லையா, உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஜனாதிபதிக்கே 3 மாத கால அவகாசத்துக்குள்ள நீங்க எந்த மாநில அரசு கொடுத்தாலும் அந்த பில்லை நீங்க பாஸ் பண்ணுங்க, இல்லைன்னா முடிவெடுக்கணும்னு சொல்ற சுப்ரீம் கோர்ட்டை இதே ஜனாதிபதியோ இல்லை மத்திய அரசோ ஏன் ஒவ்வொரு வழக்கையும் இவ்வளவு காலம் நீங்கள் இழுத்தடிக்கிறீங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ள தீர்ப்பு கொடுங்க, 2 மாதத்துக்குள்ள தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுமா? ஒன்று. இரண்டாவதாக இது சுப்ரீம் கோர்ட்டா அல்லது திமுக கோர்ட்டா என்ற ஒரு ஐயப்பாடு இன்னைக்கு மக்கள் மனசுல வந்துருச்சு. ஏன்னா அவசரமாக இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது திமுக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கையும் உடனடியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. எதுக்கு? வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுல சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த 10 மசோதா, அது ஒரு மசோதா. அந்த மசோதாவுக்கு இடைக்கால சட்டத்தை ஏற்றுறாங்க, அதுக்கு இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க மேல்முறையீடு பண்றாங்க. யாரு? திமுக அரசு பண்ணது. உடனடியாக 26ஆம் தேதி அவங்களுக்கு தேதி கொடுக்குறாங்க. எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது இந்த நலிந்த மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு 2019 நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அந்த கேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இது போன்ற ஒரு விஷயங்களுக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தெரியல. அது மட்டுமல்லாமல் எப்படி சுப்ரீம் கோர்ட் ஒரு இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த நிறுவனமோ அதே போல இடி என்பதும் ஒரு துறை, நீதித்துறை என்பது ஒரு துறை என்பது போல் இடி என்பது ஒரு துறை, சிபிஐ இது எல்லாமே ஒரு அரசாங்கத்துக்கு உட்பட்டது தான். ஒரு இந்தியா ஒரு அரசாங்கத்துக்கு உட்பட்டது தான். அப்படி இருக்கும்போது ஒரு நீதித்துறை மக்கள் நம்பக்கூடிய, இவர்களால் நீதி கிடைக்கும், இவர்களால் கண்டுபிடிக்க முடியும் சொல்லக்கூடிய இடியை தரை குறைவாக பேசுவது,
அவர்களை விமர்சித்து ஒரு கோர்ட்டு விமர்சித்து பேசுதுன்னு சொன்னாக்கா ஒரு சாதாரணமாக ஒரு குற்றம் சாட்ட பத்திரம் பேசலாம், தப்பு கிடையாது. ஒரு கோர்ட்டு ஒருத்தர் அக்யூஸ்ட்னா அந்த அக்யூஸ்ட் நீ என்ன வேணாலும் பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இடி என்பது மக்கள் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு அரசாங்க நிறுவனமான இடி மீது இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எப்படி சுப்ரீம் கோர்ட் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு டாஸ்மார்க்ல என்ன மாதிரியான ஊழல்லாம் இருக்குன்னு தமிழகத்துல இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேட்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சாமானிய கூட டாஸ்மார்க்ல ஊழல் இருக்குன்னு சொல்லுவான். 10 ரூபாய் தொடங்கி பாட்டில் கொள்முதல் இருந்து ஸ்டிக்கர் வரைக்குமே அனைத்திலுமே டாஸ்மார்க்ல ஊழல் இருக்குன்னு இன்னைக்கு சாமானியன் கூட தமிழகத்துக்கு தெரியும். ஊழல் இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா உங்களால? நானே எத்தனோ வீடியோ டாஸ்மார்க்ல போய் போட்டிருக்கேன், இந்த 10 ரூபாய் இப்படிலாம் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு. அப்போ அவங்க என்னமோ உத்தமர்கள் மாதிரியும் இடி என்னமோ உத்தமர்கள் மேல வேணுமுன்னே போயிட்டு கேஸ் போடுற மாதிரியும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு பார்வையை பார்க்குதுன்றது மக்களுடைய யோசனை. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை வில்லனாகவும் டாஸ்மார்க்ல எந்த ஊழலும் நடக்காம டாஸ்மார்க் ஹீரோவும் போல பிரதிபலிக்கிறது இந்த சுப்ரீம் கோர்ட். ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி வச்சிருக்கிறது என்னன்னா, இது தனிநபர் மீதான குற்றச்சாட்டு, ஒரு அரசு நிறுவனத்தின் மேல எப்படி உங்களால குற்றம் சாட்ட முடியும்னு இடி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது யார் இப்போ டாஸ்மார்க்ல விசாகன் என்பவர் தனிநபர் கிடையாது. அவர் ஒரு எம்டி. ஒன்னு அவர் வீட்டுல தான் போய் விசாரிக்க முடியும், 2 ஆபீஸ்ல தான் விசாரிக்க முடியும். அவர் எதுல ஒரு எம்டியா இருக்காரு? டாஸ்மார்க்ல. அப்போ டாஸ்மார்க் ஒரு நிறுவனத்துல தானே போய் விசாரிக்க முடியும். தனிநபர் செய்த குற்றச்சாட்டுக்கு அரசு நிறுவனம் என்ன செய்யும்னு கேக்குறாங்க. அரசு நிறுவனம் தான் அந்த தனிநபர் இருக்காரு. தனிநபர் தான், அவர் பிரைவேடைசேஷன் கிடையாது. அவர் அரசாங்க ஊழியர். அரசாங்க ஊழியர் என்றால் அவங்க தவறு செய்ய மாட்டாங்களா? ஒரு அரசாங்க நிறுவனம் என்றால் தவறு செய்யாதா? ஏங்க, ஊழல் செய்ததற்காக ஒரு அரசாங்கத்தையே கலைச்சதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எடப்பாடியார் ஆட்சியில கூட இதே இடி தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ணிருக்காங்க. நீங்க டாஸ்மார்க் கொடுங்க. டாஸ்மார்க் ஒரு நிறுவனம், அது ஒரு நிறுவனம். அரசாங்கத்தோட 100 நிறுவனத்தில் அது ஒரு நிறுவனம். அந்த மொத்த 100 நிறுவனத்தில் நடத்தக்கூடிய இடம் இது தலைமைச் செயலகம். அந்த தலைமைச் செயலகத்திலேயே ரைடு பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஏன் பேசல? அப்பெல்லாம் கூட்டாட்சி தத்துவம் முறிஞ்சு போகலையா? இப்ப மட்டும் திமுக அரசாங்கத்தோடைய டாஸ்மார்க்ல மட்டும் ரைடுக்கு போனாலோ இல்ல விசாரணைக்கு போனாலோ சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு கருத்தை பதிவிடுதுன்னா இப்ப இந்த காலம் எதை நோக்கி போகுது? ஏன் இந்த திமுக கொடுக்கக்கூடிய இத்தனை வழக்குகளுக்கும் ஏன் சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு மக்கள் கேட்கிறாங்க. நான்லாம் கேட்கல. 8124 வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது இவங்க கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு உடனடியாக தேதி கொடுத்து உடனடியாக அவங்களுக்கு தடை கொடுக்கறாங்கன்னு சொன்னாக்கா, ஸ்டே கொடுக்கறாங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான நிலைப்பாடு இது? அதே போல அந்த தடை கொடுக்கும் போது அவர் சொல்றார், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்றார் என்னன்னு, இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக ஒரு ஆனா அது ரைட்டிங்ல இல்ல, வாயால சொன்னார் தான், ரைட்டிங்ல இல்ல. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட் தடை ஆர்டர்ல அது ஏன் இல்லை? அந்த வார்த்தையை நீங்க அங்க பயன்படுத்தல, ஓரலா சொல்லிட்டீங்க. ஈடியை பார்த்து ஓரலா நீங்க கேவலப்படுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க ஒரு அரசாங்க துறையை. ஆனா அதையே நீங்க ரைட்டிங்ல கொடுக்கல. அப்ப எந்த மாதிரியான நிலைப்பாடுல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுமே ஒரு தலைபட்சமாக செயல்படுதுன்னு சொல்றீங்க. நான் சொல்லல, மக்கள் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. இன்னைக்கு மக்களோட நிலைப்பாடு என்னன்னாக்கா, என்னதான் சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது, சுப்ரீம் கோர்ட் ஏன் இது மாதிரியான ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுக்குதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இந்த வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா 41 கேஸ் மொத்தம். இந்த என்ன முகாந்திரம் கேட்டாங்க இல்லையா, 2014 2021 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய 41 வழக்குகள், அதுதான் மூல முகாந்திரம். அந்த மூல முகாந்திரம் இருக்கும்போது அதை விசாரிக்க போகும்போது தான் பெரிய பெரிய பூகம்பெல்லாம் வருது. 90% சாட்சிகளை விசாரித்து 90% ஆதாரங்களோடு இடி ரெடியா இருக்கு. 90% ஆதாரங்கள் இருக்கும்போது இன்னைக்கு தடை கொடுக்கிறீங்கன்னு சொன்னா அது சாட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல இதை நீண்ட காலம் நெடிய காலம் இந்த கேஸை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இது. இப்ப லஞ்ச ஒழிப்பு நிறுவனம் உள்ள போனதுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை ஏன் உள்ள போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே. லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு, சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் முகாந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் போகக்கூடிய அதிகாரம் ஈடிக்கு இருக்கு. இவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும் கிடையாது. இந்தியாவில் எங்கே நடந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடந்தாலும் அவங்க உள்ள போறதுக்கான அதிகாரம் இருக்கு. நீங்க சொல்றீங்க சார், ஆனா இது கோர்ட்டுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு அதுதான் ஒரு கேள்விக்குரிய. எங்களுக்கு அதுதான் என்னன்னா, இதுல ஊழல் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னாக்கா, நீங்க வரம்பு மீறுவீங்க, நீங்க வரம்பை மீறி விட்டீங்க, அரசாங்க ஊழியர்களுடைய அவங்களோட தரவுகளை நீங்க எடுத்துட்டீங்க. இப்படி அப்போ ஒரு விசாரணைனாக்கா தரவுகள் எடுக்க தான் செய்வாங்க. அந்த தரவுகள் இருந்தால் அவங்க எத்தனை நாள் யார் யாருக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், எவ்வளவு காலம் எவ்வளவு பேர் கூட தொடர்பு கொண்டிருக்காங்கன்னு தெரியும், எந்தெந்த இந்த மதுபான தொழிற்சாலை கிட்ட பேசியிருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியும்? அது ஆதாரத்தை திரட்டி ஆதாரம் கேட்பீங்கல்ல. சுப்ரீம் கோர்ட்டு
இவர்கள் மீது கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் என்னன்னு கேட்கும்போது அப்போ அவர்கள் தரவுகளை எடுக்க தான் செய்வாங்க. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர், விசாகன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, டாஸ்மார்க் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா உலகிலேயே, இந்தியாவிலேயே சொல்றேன், இந்தியாவிலேயே அரசாங்கம் மதுபானம் விற்கிறது என்றால் அது டாஸ்மார்க் நிறுவனம் என்ற பெயர்ல, தமிழ்நாடு வாணிப கழகம் என்ற பெயர்ல விற்கிறது என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. ஏன் நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு, ஏன் மற்ற ஸ்டேட்ல அது கிடையாது? மற்ற ஸ்டேட்ல பிரைவேடைசேஷன், அது தனியாருக்கு கொடுத்துருவாங்க, தனியார் தான் அதை பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு அரசாங்க நிறுவனம் சாராயத்தை விற்குது. அது தமிழ்நாடு வெட்கக்கேடான செயல். இதுவே இதுல எங்களுக்கு அவமானமாகி விட்டது, அசிங்கமாகி விட்டது, நீ போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறதே அது ஒரு அவமானமான செயல் தான். தமிழ்நாட்டுக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு இந்தியா முழுக்க கொண்டு போனது இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி. இப்போ உயர்நீதிமன்றம் வந்து நீங்க தாராளமாக விசாரிக்கலாம், அமலாக்கத்துறை எங்க வேணாலும் அவங்களுடைய விசாரணையை வந்து தொடங்கலாம், அவங்க வந்து துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தமிழ்நாடு வந்து நீங்க இப்போ ஒரு இடத்துல வந்து விசாரணைக்கு நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இடி கிட்டையும் வந்து நீங்க ஒத்துழைக்கணும்னு சொல்லி இங்க வந்து சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. ஆனா அதையே வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்காம இருந்திருப்பாங்களா? அவங்க சரியா தானே கொடுத்திருக்காங்கன்னு. அது சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இதே போலதான் சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சாங்க. என்னன்னு, நீங்க வந்துட்டு அவங்களை துன்புறுத்துறீங்க, அவங்கள வந்துட்டு நீங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்துட்டு தமிழக அரசு எங்களை அவமானப்படுத்துது. தமிழக அரசு என்ன சொல்லுதுனாக்கா, இடி வந்து எங்களை அவமானப்படுத்துகிறது, எங்களுக்கு அசிங்கமா இருக்குது, டாஸ்மாக் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் தடை கொடுத்துச்சு. இதே 2 மாசத்துக்கு முன்னாடி இதே சுப்ரீம் கோர்ட் இடி வந்து விசாரணை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இடி தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சமர்ப்பிக்கும் போது அந்த தடையை நீக்கி தாராளமாக நீங்க விசாரணை பண்ணுங்க சொன்னது யாரு? தடையை கொடுத்ததும் சுப்ரீம் கோர்ட் தான். அதுக்கப்புறம் அந்த தடையை நீக்கி மறுபடியும் நீங்க விசாரணை பண்ணுங்கதும் சுப்ரீம் கோர்ட் தான். இன்னைக்கு மறுபடியும் தடை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட் தான். கோர்ட்லயே வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து விசாரணைகள், தீர்வுகள் இந்த மாதிரி வரும்பொழுது மக்கள் கிட்ட வந்து அரசியல் சாசனத்து மேலேயே ஒரு இன்னைக்கு கேள்விக்குறி வந்துருச்சு. இன்னைக்கு மக்கள் வந்துட்டு நீதித்துறை எந்த அளவுக்கு நம்பினார்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட மக்கள் வந்து இல்லை. இப்ப நீதித்துறை மேலேயே ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நீதித்துறை மாறிவிட்டதாக தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் தான் நீ விசாரணை பண்ணணும்னு சொல்லுது, இதே சுப்ரீம் கோர்ட் தான் தடையும் கொடுக்குது, திரும்ப இதே சுப்ரீம் கோர்ட் தான் விசாரணை பண்ணணும்னு சொல்லுது, திரும்ப இதே சுப்ரீம் கோர்ட் தான் தடைன்னு சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்றேன், நீ தீர்ப்பு கொடுக்குறீங்களா விட்டுடுங்க. இப்போ கீழ்கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு, அடுத்து சுப்ரீம் கோர்ட் போறீங்க. சுப்ரீம் கோர்ட் 2 நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு இருக்கும், 5 நீதிபதி கொண்ட அமர்வு இருக்கும், 7 நீதிபதி கொண்ட 13 நீதிபதிகள் வரைக்குமே அமர்வு இருக்கு. அப்போ என்னதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்னதான் இருக்கு? அப்ப எங்கதான் தீர்வு கிடைக்கும்? துணை பிரசிடென்ட் வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாங்க. ஜனாதிபதி எழுப்பின கேள்விக்கு அவர் சொன்னது வந்து அரசியல் அமைப்பு, அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அதுதான் வந்து பெரியது அப்படிங்கிற மாதிரி நீதி சாசனத்துக்கே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நீதித்துறை அண்ட் வந்து நிர்வாகத்துறை, பார்லிமெண்ட் இந்த 3லயும் வந்து எது உயர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து தலைமை பூஷன் கவாய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரசியல் சாசனம் தான் பெரியது அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து அவங்க எழுப்பின கேள்விக்கு அவர் வந்து ஒரு மறைமுகமான ஒரு பதில் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு பிரசிடென்ட்டுக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து தடை கொடுத்திருக்காங்க, இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க இல்லையா ஆளுநர் விவகாரத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு பாதகமாகவும் டாஸ்மார்க்ல வந்து சாதகமாகவும் வந்து ஒரு தீர்ப்பு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்களே. ஆனா இது வந்து பெரிதுபடுத்தி எந்த இடத்துலயுமே பேசவே இல்லையே இந்த விஷயத்தை இன்னைக்கு திமுக. ஏன் நீங்க அரசு பாரதி பேசியிருக்காரு, சம்மட்டை அடி பாஜகவிற்கு சம்மட்டை அடி, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு சம்மட்டை அடி, இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என்று அரசு பாரதி பேசியிருக்காரு. இல்ல அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து இடி வந்து பிளாக்மெயில் பண்ணுது, பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இததான் வந்து இன்னைக்கு மக்களுமே அப்படிதான் சொல்றாங்க. என்னன்னு, ஏன்னா இடி வந்து மத்தவங்களை வந்து பயமுறுத்துற மாதிரியான ஒரு ஏஜென்சி தான். ஏன்னா இது வரைக்கும் 40 வழக்குகள் அமலாக்கத்துறை தொடுத்திருக்காங்க. இதுல 2 வழக்குகளுக்கு மட்டும்தான் நீதி வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்பகத்தன்மை இல்லாம தானே போகும். இந்த 40 வழக்கு எங்க? தமிழ்நாட்டிலயா இந்தியா பூர்வமா? இல்ல அவங்க மொத்தமா தான் சொல்றாங்க. அதுக்கு காரணத்தை சொல்றேன் கேட்டுங்க. இப்போ இடி 90% ஆதாரத்தை திரட்டிட்டாங்களா? இப்போ அது ஒரு வெற்றியை நோக்கி, அந்த வழக்கு ஒரு வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அதுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கும் போது அந்த சாட்சியங்களை கலைப்பதற்கு ஏதுவான ஒரு செயல் அங்க இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த கொஸ்டின் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இப்போ இடி உங்களை கூப்பிடுது, சில கேள்விகள் நாங்க வைக்கிறோம், நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, திரும்ப போயிட்டு நாளைக்கு வாங்க நாங்க அனுப்புறோம். இன்னைக்கு நீங்க இடைக்கால தடை விதிச்சிட்டீங்க. அப்போ அவர் அடுத்த நாள் வரமாட்டார். யாரு? அடுத்த நாள்
விளக்கம் கொடுக்கறதுக்கு அவர் ஆஜராகணும். ஆனால் ஆஜராக மாட்டேங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தடை கொடுத்துருச்சு. அதனால அவர் இடியோட விசாரணைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அந்த ஊழல் செய்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா நீ போகாத, போனா இந்த மாதிரியான பதில் சொல்லி நேரம் கிடைக்குதுங்க, அவங்களுக்கு தப்பிப்பதற்கான நேரம் கிடைக்குது. இந்த வழக்கில் இருந்து எப்படி ஈஸியாக விடுபடலாம், எப்படி சாட்சியை கலைக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து நம்ம வெளியே வரலாம், இந்த ஊழலில் இருந்து இந்த குற்றச்சாட்டிலிருந்து நாம எப்படி தப்பிப்பது, நாம கொள்ளையடித்த பணத்தை எப்படி காப்பாற்றுவதற்கான நேரத்தை தான் இது இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறதா என்னோட கருத்து. கோர்ட்டே உதவி செய்துன்னு சொல்றீங்களா? கோர்ட் உதவி செய்துன்னு சொல்லுங்க. நீங்க திரும்ப திரும்ப ஒரே வழக்குக்கு இடைக்கால தடை போது நேர விரையாகுது. அந்த வழக்கு விரைவாக விசாரணை பண்ண முடியல. இதனால சாட்சியங்கள் கலைக்கப்படுகிறது. இதனால இடியோடைய குறிக்கோள் அங்க மறுக்கப்படுகிறது. ஏன்னா இப்போ ஈடியோட குறிக்கோள்னா இங்க ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு அந்நிய செலாவணி மாறி இருக்கு, இந்த பணம் எல்லாம் கை மாறி இருக்குங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு. 41 கேஸ் இருக்கு, இது மூல கேஸ். அதுதான் அந்த 41 கேஸை விசாரிக்கும் போது இன்னும் பூதாகரமான கேஸ் எல்லாம் வருது. 41 கேஸ் இல்லாம தான் 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறதா இதை விசாரிக்கும் போது அதை சொல்றாங்க. இந்த 41 கேஸுக்கு தமிழ்நாடு அரசு போட்ட கேஸ், தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வருமான வரித்துறை போட்ட கேஸ். அப்போ இவங்க கேஸ இவங்க எடுக்கும் போது அப்ப இன்னும் 2021 இன்ன வரைக்கும் எவ்வளவு நடந்திருக்கு சேர்த்து விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதையும் சேர்த்து விசாரிக்கிறாங்க. அப்படி சேர்த்து விசாரிக்கும் போது அப்பதான் தெரியுது இவ்வளவு ஊழல், பெரிய ஊழல். அப்ப இதுக்கு நீங்க தொடர்ந்து தடை விதிச்சு, ஒரு தடவை தடை விதிக்கிறீங்க, தடை நீக்கிறீங்க, திரும்ப தடை விதிக்கிறீங்க. அப்போ ஒரு அமலாக்கத்துறை என்னதான் பண்ணும்? என்னதாங்க பண்ணும் ஒரு அமலாக்கத்துறை? இப்ப நீங்களே இருக்கீங்க, இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க ஒரு விசாரணை பண்றீங்க, என்கிட்ட விசாரணை பண்றீங்கன்னு வைங்களேன். உதாரணமா சொல்றேன், என்கிட்ட ஒரு வழக்குக்காக விசாரணை பண்றீங்க, எனக்கு டைம் கொடுக்காம நீங்க எனக்கு விசாரணை பண்ணிட்டு இருந்தது அதுக்கான உங்களுக்கு பலன் கிடைக்கும். எனக்கு நேரம் கொடுத்துறீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குன்னு ஆலோசனை பண்ணுவேன். என் பின்னாடி இருக்கு உங்ககிட்ட கேட்பேன். அது மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு டாஸ்மார்க்ல இருந்து எப்படி தப்பிப்பது, இந்த ஊழல் எப்படி தப்பிப்பது, அதுக்கு நேரம் இன்னைக்கு இழுத்துட்டு போறாங்க. இந்த கேஸை எவ்வளவுலாம் இந்த கேஸ் இழுக்க முடியுமோ அவ்வளவு கேஸ் இழுத்து கடைசியில ஒண்ணுமே இல்லாம நீர்த்து போக செய்து விடுவார்கள். ஒரு பொதுநல வழக்கறிஞர் விசாரணைக்கு, அதாவது அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு திமுக சரிவர ஒத்துழைக்காததுனால சிபிஐக்கு மாத்தணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கல. சிபிஐக்கு மாத்தணுமா வேண்டாமா, இதற்கான தகவலையும் அதற்கான விசாரணைகளும் நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை பத்தி இந்த ஒரு விஷயமுமே கோர்ட் விவாதிக்கப்படலாம். அதாவது அது இப்ப நேற்று முந்தினத்தை சொல்லியிருந்தாங்க, 3 வார காலம் அவகாசம் கொடுத்துருவாங்க சிபிஐக்கு மாற்ற கோரி. 21ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் இப்ப நான் அந்த விஷயத்துக்கு வரேன் கேட்டுங்க. சிபிஐக்கு மாற்றும் போது ஏன் இப்போ இவங்க ஒத்துக்கலாம்ல, இவங்க மேல என்ன குற்றச்சாட்டு கிடையாது யாருக்கு? இப்ப எப்படி நீங்க இப்ப இந்த 2 நீதிபதிகள் வைஸ் சான்சலருக்கு தடை விதிக்கும் போது இதுக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்து கேஸ் போடுறீங்கல்ல, அதே போல சிபிஐ விசாரணைக்க கூடாதுன்னு நீங்களும் கேஸ் போடுங்க. கேஸ் உங்களால் போட முடியுமா? இப்ப அவங்க போடுவாங்க. இது சிபிஐக்கு மாற்ற வேண்டிய கோர்ட் உத்தரவிட்டா கூட இது சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு இவங்க கோர்ட்ல திரும்ப தடை வாங்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசால் இயங்கக்கூடிய துறை கிட்ட இது போகக்கூடாது. முழுக்க தமிழ்நாடு வருமான வரித்துறை இதை விசாரிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி தமிழக வருமான வரித்துறை இதை விசாரிச்சாக்கா கிடைக்குமா? நீதி கிடைக்குமா? அதனாலதான் இந்த பொதுநல வழக்குல இது சிபிஐக்கு மாற்ற சொல்றாங்க. சிபிஐக்கு இது மாறிவிட்டால் ஆல்ரெடி 90% ஆதாரத்துடன் அவர்களுக்கு குற்றச்சாட்டப்பட்ட அந்த இடி சிபிஐ கூட இணைந்து கண்டிப்பாக இந்த குற்றவாளிகளை கைது பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இவங்க தடை மேல தடையா இங்க வாங்குறாங்க. தெளிவா ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, இது இடைக்கால தடை தான். சுப்ரீம் கோர்ட்டு இடி விமர்சிச்சு டாஸ்மார்க்கு ஆதரவாக கொடுத்த இந்த இடைக்கால தடை என்பது இடைக்கால தடை தான், தீர்ப்பு கிடையாது. நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கான விளக்கம் கேட்டு அதாவது அதுக்கான விளக்கத்தை இவங்க கொடுப்பாங்க. இது தீர்ப்பு கிடையாது. திரும்ப சொல்றது தீர்ப்பு கிடையாது. இது இடைக்கால தடை. இதை நம்ம தீர்ப்பு கொடுத்துட்டா மாதிரியும், நான் இவங்களாம் உத்தமர்கள் மாதிரியும், டாஸ்மார்க் ஊழலே நடக்காத மாதிரியும் இன்னைக்கு திமுக பேசுறாங்க. திரும்ப சொல்றது இடைக்கால தடை. இன்னும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வரும்போது தெரியும் ஊழல் நடந்திருக்கா இல்லையான்றது இடி கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு படத்துல வழக்கு 1 தீர்ப்பு 2ன்னா இந்த கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு இன்னொரு கோர்ட்டுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போகும்பொழுது அந்த இடத்துல அதை விசாரிச்சு இவனை நிரபராதின்னு சொல்லிட்டா இவன் உத்தமன் ஆயிடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்களா? அந்த மாதிரி இப்போ உயர்நீதிமன்றம் கொடுத்த இதுல விசாரிக்கலாம்னு சொன்ன இடத்துல இந்த இடத்துல இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க. அப்ப திமுக அவங்களுக்கு நாங்க எங்களை யாரும் தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி தானே அவர் பேசுறாரு. முதல்வர் கூட அப்படித்தானே சொல்லிட்டு இது சுப்ரீம் கோர்ட்டா இல்ல திமுக கோர்ட்டான்னு மக்கள் கேக்குறாங்க இன்னைக்கு. இது சுப்ரீம் கோர்ட்டா இல்ல திமுக கோர்ட்டா? ஏன்னா கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்கிறவங்களா தான் என்ன பண்ணணும்?
நீங்க ஏன் அப்போ வந்துட்டு வைஸ் சான்சலர் விஷயத்துல தடை போட்டதுக்கு எதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க? இல்ல கோர்ட்டையே விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் கோர்ட்டு விலைக்கு வாங்காதது அப்பாற்பட்ட விஷயங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம், அதை நமக்கு தெரியாது. சாமானியனாக இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தையும் கேளுங்க, டாஸ்மார்க்ல ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டாஸ்மார்க் ஊழல் நடக்கலையா? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஊழல் நடக்காத மாதிரி தானே பேசுறாங்க. ஊழல் நடக்கலையா டாஸ்மார்க்ல? சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, டாஸ்மாக்ல ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு டாஸ்மார்க்ல, அதை முழுசாக மூடி மறைக்க பார்க்கிறது தமிழக அரசு. மேல்முறையீடு இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக மத்திய அரசு மேல் குறை போட்டு இருக்காங்க. இவங்க ஃபுல்லா ஊழல் பண்ணிட்டு அந்த பணத்தை எலெக்ஷனை சந்திக்கலான்ற ஒரு நினைப்பில் இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு மத்திய அரசு மேல இடின்னு பழி போடுறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உடனடியாக இருக்குதா நான் சொல்லல. சுப்ரீம் கோர்ட் ஏன் இவர்கள் கொடுக்கக்கூடிய வழக்குகளை அவசரமாக விசாரிக்கிறது என்னுடைய கேள்வி. இப்போ கூட வைஸ் சான்சலர் விஷயத்துல ஏன் இவ்வளவு அவசரமா நீங்க 26ஆம் தேதி விசாரிக்கணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து நல்லவங்க, அதனால தான் சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட ஒரு தடையை கொடுத்துருக்கின்றீங்க. இதே ஹைகோர்ட்டுக்கு கொடுத்தாக்கா? இல்ல, இதே ஹைகோர்ட்டு கொடுத்தது இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? திமுக விமர்சிக்கிறாங்க அந்த தீர்ப்பை. என்னுடைய கேள்வியுமே அதுதான். இப்போ ஆளுநர் நியமனத்துல வந்து 26ஆம் தேதி, அதாவது விடுமுறை, கோடை விடுமுறை நாட்கள்லயே அந்த ஒரு நாள் வந்து செயல்படும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ டாஸ்மார்க் விவகாரத்துல வந்து விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விசாரணையை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ அது வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வழி. போங்க பொழைச்சி போங்க. விடுமுறை காலம் முடிஞ்சு ஜூன் மாதம் வரும். அது வரைக்கும் இவங்களுக்கு இடி எல்லாம் எந்தெந்தெல்லாம் ஓட்டை இருக்குன்னு பார்ப்பான். இடி இவன் டாஸ்மார்க் நிறுவனம் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எப்படிலாம் தப்பிக்கலான்னு பார்த்துட்டு எப்படிலாம் சாட்சியத்தை உடைக்கலாம், எப்படிலாம் இடி மேலே பழிய போடலாங்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கேஸுக்கு மட்டும் ஒரு நாள் கோடை விடுமுறையில் கூட இந்த வழக்கை விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான நீதிபதிகளை நாம வந்து கொண்டிருக்கிறோம்ங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வருமா வராதா? சரி, இது ஒரு பக்கம் இல்லைங்க. இப்போ இந்த இரண்டுமே சாதகமானது யாருக்கு? திமுகவுக்கு சாதகமானது. நீங்க வந்துட்டு இடி கேஸை வந்துட்டு நான் வந்துட்டு ஜூன் மாதம் விசாரிப்பேன், இந்த கேஸை வந்து என்னோட விடுமுறையில் கூட நான் விசாரிப்பேன்னு சொன்னா இரண்டுமே திமுகவுக்கு சாதகமான நிலைப்பாடு தானே இது. அப்போ கேள்வி, அப்போ சந்தேகம் வருமா வராதா? ஒரு படிக்காத தற்கொலைக்கு கூட சந்தேகம் வரும். இன்னைக்கு வந்து முதல்வர் டெல்லி போயிருக்காரு. மோடி அவர்களுடைய ஒரு நேரத்திற்கான கோரிக்கையை வச்சிருக்காரு, உங்களை சந்திப்பதற்கான ஒரு நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரகசிய சந்திப்பு எதற்காக இருக்கும்? ஏன்னா நிதி ஆயோக்ல வந்து இந்த கூட்டத்தில் அவர் ஏற்கனவே கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நிதிக்காக தான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் ரகசியமா சந்திக்கணும்? ரகசியமான சந்திப்பு என்ன இருக்க போகுது? நான் என்ன கேட்குறேன்னா, 2022, 2023, 2024 அந்த 3 வருஷத்துலையுமே நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பங்கு பெறலை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சாக்கு சொன்னார். அதே போல் கடந்த முறை கூட எனக்கு கொடுக்க வேண்டிய நிதி தான் அவங்க கொடுக்கணும், நான் எதுக்கு போய் கேட்கணும்னு கேட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு? என்னோட உரிமையை நான் கேட்க போகிறேன், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான தொகையை நான் கேட்க போகிறேன், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை, கல்வி நிதி, எல்லா நிதியும் நான் கேட்க போகிறேன். ஏன் இந்த 3 வருஷமாக போகல? இப்போ ஏன் போகிறாருன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மடிக்கணினிகளுக்கு நம்மளுடைய எல்காட் நிறுவனம் டெண்டர் விட்டுருக்காங்க. 4 வருஷமாக கொடுக்கல லேப்டாப்பை, இன்றைக்கி கொடுக்குறேன். 4 வருஷமாக நீ நிதி ஆயோக் கொடுத்துக்கு போகல, இன்றைக்கி போகிற. இதெல்லாம் எலெக்ஷன் வருது. ஏன்னா 4 லேப்டாப் கொடுக்குறங்கிறது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கி தான் டெண்டரே கொடுக்குறீங்க. எல்காட் நிறுவனம் 20 லட்சம் லேப்டாப் வாங்குறதுக்கு இன்றைக்கி தான் டெண்டரை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. 4 வருஷமாக பண்ணாத கடைசி வருஷம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே இந்த திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா வரப்போகிற எலெக்ஷனுக்கான ட்ராமா. இதெல்லாம் 4 வருஷமாக நீ லேப்டாப் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கலையே. அப்போ அந்த 4 வருஷம் மாணவர்களே படிக்கவே இல்லையா? எவ்வளோ பேர் படித்து நீ மேற்கல்விக்கு போயிட்டாங்க. அந்த 4 வருஷம் கொடுக்காத இப்போ ஏன் கொடுக்குற கேட்டால் நிதி இப்போ மட்டும் எப்படி நிதி வந்தது உனக்கு? 4 வருஷமாக என்ன சொன்னார்? 2 அமைச்சர்கள் மாறினாங்க, நிதி அமைச்சர்கள். எங்ககிட்ட நிதி இல்லை, எங்ககிட்ட நிதி இல்லைன்னாங்க. இப்போ எப்படி நிதி வந்தது? 20 லட்சம் மடிக்கணினி வாங்குறதுக்கு, லேப்டாப்பை வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி நிதி வந்தது? இத்தனை வருஷமா வராம. அப்போ எலெக்ஷன் வந்தா மட்டும் நிதி வந்துருமா? அப்போ எலெக்ஷன் வந்தா மட்டும் நீ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போவீங்களா? ஏன்னா நீ 3 வருஷமா போகாதனால மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் நீங்க போல? உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்க அங்க கேட்டு வாங்க வேண்டாமா? ஒரு தமிழக முதல்வராக, தமிழ்நாட்டோட பிரஜையா நீங்க போய் அதை கேட்டு வாங்க வேண்டாமான்னு இந்த 3 வருஷமாக மக்கள் கோபத்தில் இருந்தாங்க. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக, மக்களோட கோபத்தை தணிக்கணும், எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக இந்த தடவை அவர் போயிருக்காரு. மற்றபடி இந்த மோடியை சந்திக்கிறது, அதை சந்திக்கிறதுலாம் வந்து ஒரு நாடகம். அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல வந்து கோர்ட்ல வந்து எங்களுக்கான நிதியை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸும் போட்டிருக்காங்க, பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த கேஸ்ல வந்து என்ன மாதிரியான ஒரு, ஏன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதி எல்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க.
ஆனா இந்த விவகாரத்துல எங்களுக்கு இன்னும் நிதியை தரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் நீங்க இல்லை, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த சரி ஹைகோர்ட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக தமிழக அரசு தான் கண்டிப்பாங்க. ஏன்னு கேட்டாக்கா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒட்டுமொத்தமாக கல்வி நிதியாக கொடுக்க வேண்டிய பணம் கிடையாது. ஆல்ரெடி கல்வி நிதிக்கான பணம் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அவங்களுக்கு போயிடுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் இப்போ கொடுக்கலாம், இப்போ கூட உங்களுக்கு கடைசியாக வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை விடுவிச்சாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நிதி கமிஷன் சொல்லும் போது அதை கொடுப்பாங்க. நிதி கமிஷன் வந்து இந்த டைமில் இவங்களுக்கு கொடுங்க, இந்த டைமில், ஏன்னா ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ஒரே டைம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இது கூட இது பிஎம்ஸ்ரீக்கான நிதி தான். இந்த 2150 கோடிங்கிறது பிஎம்ஸ்ரீக்கான நிதியை தவிர கல்வி நிதி கிடையாது. இது கல்வி நிதி கிடையாது, பிஎம்ஸ்ரீக்கான நிதியை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீ அமல்படுத்தினாதான் அந்த காசுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காசுங்கிறது பிஎம்ஸ்ரீக்கான காசு, கல்வி நிதி காசு கிடையாது. அந்த பணம் வந்துட்டு கல்விக்கான தொகை கிடையாது. 2150 கோடிங்கிறது வந்து நீ 2 வருஷமா ஏமாற்றி வாங்கிட்ட, நான் பிஎம்சியில் நான் அமல்படுத்துறேன் அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு 2 வருஷமா ஏமாற்றி அந்த நிதியை வாங்கிட்டேன். 3வது வருடமும் நீ பிஎம்சி திட்டத்தை அங்கே கொண்டு வரலன்னும் போது தான் பிஎம்சி திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 52,000 பள்ளிக்கு பண்ண வேண்டியது கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 அல்லது 50 பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தை கொடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி தான், ஒட்டுமொத்த பள்ளிக்குமே பிஎம்சிங்கிறது கிடையாது. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிக்கு கூட நீ இந்த திட்டத்தை நீ கொண்டு வரலனும் போது நான் ஏன் நிதி கொடுக்கணும்? ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் போது அந்த விஷயத்தை நீ பண்றதுக்கான நிதி தான் இது. நீ அந்த விஷயத்தை பண்ணாமே நிதி கொடுனா எப்படி கொடுப்பாங்க? ஆல்ரெடி உனக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி போயிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி தமிழகத்துக்கு நிதி கமிஷன் என்ன தொகை சொல்லியிருக்கோ அதை மத்திய அரசு கொடுத்து கொண்டு தான் இருக்கு. அப்போ இந்த பிஎம்சி திட்டத்துக்கான நிதி நீ பிஎம்சி திட்டத்தை கொண்டு வராதப்ப நீ பண்ணுனா எப்படி கொடுப்பாங்க? அப்போ இவங்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காததுனால எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை என்பது வேறு, பிஎம்சி என்பது வேறு. இந்த ஒரு ஃபண்டமெண்டல் புரிதல் கூட இன்னைக்கு திமுகவுக்கு இல்லை. ஏன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டையே வந்து மத்திய அரசு கேள்வி எழுப்பாமையே இருக்காங்க? ஏன்னா வந்து பார்லிமெண்ட்ல தானே அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் தானே அந்த இடத்துல அமல்படுத்தவே முடியும். அதை வந்து ஏன் வந்து கோர்ட்ல கேள்வி எழுப்பாமையே இருக்காங்க? இல்லை, இப்போ கோர்ட்ல கேட்க, இப்போ கோர்ட்டே வந்துட்டு பார்லிமெண்ட்டாக மாறிடுச்சு. ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு? இல்லை, நீதியரசர் பேச வேண்ட மொழியில பேசல அப்படிங்கிறது. நீதித்துறையே பார்லிமெண்ட்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு நீதிபதி அவர்கள் எதெல்லாம் பேசணுமோ அதை பேசாமல், எதெல்லாம் பேசக்கூடாது அதை பேசுகிறாங்க. கூட்டாட்சி தத்துவங்கிறத வார்த்தையை வந்துட்டு நீதிபதிகள் ஏன் பயன்படுத்துகிறாங்க தெரியல. இது பார்லிமெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, சட்டமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை. இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இடி செயல்படுதுன்னா இடி யாரு? அது வந்து ஒரு துறை, அது வந்து ஊழலை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அரசாங்கம் சார்ந்த ஒரு துறை. எப்படி நீதித்துறை ஒரு துறை, அது மாதிரி ஒரு துறை. அப்போ அந்த துறை மீது நீங்க வந்துட்டு எப்படி அரசியல் சாயம் பூசுவீங்க? நீங்க கேக்குறீங்கல்ல, டாஸ்மார்க் என்பது ஒரு அரசாங்க நிறுவனம், தமிழ்நாட்டோட அரசாங்க நிறுவனத்துக்குள்ள நீ இப்போ எப்படி ரெய்டு பண்ணுவேன்னு கேக்குறல. அப்போ இதுவும் ஒரு அரசாங்க நிறுவனம், இடி என்பது ஒரு அரசாங்க நிறுவனம். அப்ப இடி மேல எப்படி நீ அரசியல் சாயத்தை பூசுவீங்க? கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுறது எப்படி சொல்லுவீங்க நீங்க? கூட்டாட்சி தத்துவம்னா என்ன? தமிழ்நாடு தனி நாடா? அங்க போய் ரெய்டு பண்ணக்கூடாதா? இல்ல டாஸ்மார்க்ல ஊழல் நடக்கிறன்னு நிரூபிக்க முடியுமா? ஏன்னா இப்போ கெஜ்ரிவால் வந்து 250 கோடிக்கு வந்து ஏன் இன்னும் கைது பண்ணலை அப்படின்னு கேட்ட ஒரு நீதிமன்றம் இப்போ 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இப்போ 2 பேர் வந்து அப்ஸ்கான் ஆயிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்க வந்து ஏன் இப்படி ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அவங்கள எடுத்து தானே விசாரிக்கணும். இதுக்கெல்லாம் ஏன் அங்க ஒரு மாதிரியான ஒரு செயல்பாடுகள், இங்க ஒரு மாதிரியான செயல்பாடுகள் ஏன் வந்து? அது தாங்க நீ மக்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு மக்களோட கேள்வி என்னன்னா, டெல்லி மதுபான கொள்கை வழக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஜார்க்கண்டாக இருக்கட்டும், இரண்டுமே டாஸ்மார்க் வழக்கு தான். இந்த 2 வழக்குக்குமே எந்த தடையும் கொடுக்கல. யாரு? சுப்ரீம் கோர்ட். இந்த 2 வழக்குமே கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராக இருந்து கைது செய்யப்பட்ட போது கூட எந்த தடையும் சொல்ல. அதே மாதிரி சிபுசேரன் கைது செய்யும் போது கூட எந்த ஒரு தடையும் சொல்ல. ஆனா தமிழ்நாட்டிற்கு மட்டும் வரிந்து கட்டிக்கொண்டு ஏன் சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட தடைகளை கொடுக்குதுன்றது மக்களோட கேள்வி. ஏன்னா அந்த 2 வழக்கிலுமே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இதே கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட் தடை கேட்டாரு, இதே சிபுசேரன் ஜார்க்கண்ட் கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் தடை கொடுக்காத சுப்ரீம் கோர்ட், அவங்க வழக்குகளுக்கெல்லாம் பச்சை கொடி காட்டிய சுப்ரீம் கோர்ட் ஏன் திமுகவுக்கு மட்டும் இப்படி வந்துட்டு அவசரமாக தடை விதிக்க வேண்டிய அவசியம் என்னன்றது இன்னைக்கு சாமானிய மக்கள் கூட கேட்க வேண்டிய கேள்வி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீதித்துறை மேலேயே இன்னைக்கு மக்களுக்கு சந்தேகம் மேலக்கூடிய நிலைமையா இன்னைக்கு நீதித்துறை உருவாகி விட்டதாக மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ இது வந்துட்டு இனி வருங்காலத்தில் தொடர்ந்தா என்ன நடக்கும்? ஏற்கனவே இப்போ மத்திய அரசுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குமான ஒரு கசப்பான அனுபவங்கள் 1 மாசமாவே நடந்துட்டு இருக்கு. இது புதுசு கிடையாது, இந்த 1 மாத காலமாவே. ஆனா இந்த 1 மாத காலமாவே இந்த கசப்பான அனுபவத்துக்கு காரணமாக இருப்பது திமுக. ஒவ்வொரு முறையுமே மத்திய அரசுக்கு எதிராக, மத்திய அரசு துறைகளுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய தடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே திமுகவை சார்ந்ததா இருக்குது. திமுக கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு அவசரம் காட்டும் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, மத்திய அரசு துறைகளை சார்ந்த இடியாக இருக்கட்டும், சிபிஐ ஆக இருக்கட்டும், எந்த துறையுமே கொடுக்கும் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத சுப்ரீம் கோர்ட்டை மக்கள் இன்னைக்கு விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. நீதிபதிகளையும் சரி சுப்ரீம் கோர்ட்டையும் விமர்சிக்க கூடாது என்பது சட்டம் கிடையாது.
தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், அவங்க கருத்துக்களை விமர்சிக்கலாம். ஏன்னா அதுதான் கருத்துரிமை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லா தீர்ப்புகளையும் விமர்சிக்கக்கூடிய கருத்துரிமை இருக்கு. நாம பேசுறது தவறுனாக்கா, இன்னைக்கு அந்த 2 நீதிபதிகள் தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தடைக்கு அவர்கள் பிராமணர்கள், அதாவது திமுக எதிராக இடைக்கால தடையை கொடுத்துருக்காங்கன்னு கொச்சையா பேசுறாங்க. இன்னைக்கு திமுகவினர் 2 நீதிபதிகளை ஜாதியை வச்சு இன்னைக்கு கொச்சையா பேசுறாங்க திமுகவினர்கள். அப்ப அது தப்பு கிடையாதா? அது தவறு தானே. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு பிஜேபி விமர்சிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க பண்றது பேர் என்ன? அப்ப நீங்க எப்படி நீங்க வந்து 2 நீதிபதிகளை ஜாதி பேரை வச்சு நீங்க எப்படி விமர்சிப்பீங்க? எவ்வளவு கேவலமா நீங்க சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க பாருங்க. அவங்களோட முக அடையாளத்தை போட்டு அவங்களுடைய ஜாதியோடைய அடையாளத்தை எல்லாம் போட்டு இன்னைக்கு அவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறீங்களே. அப்போ உங்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாக்கா அவங்களை விமர்சிப்பீங்க, உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாக்கா சம்மட்டை அடி பாஜக இருக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன நிலைப்பாடு இது? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம்.